தெரியுது. வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்துங்களேன். மானை எப்படி கூப்பிடுறது? மான் மாதிரி கத்து சொன்னா மாடு மாதிரி கத்துறீங்க. இல்ல, மான் எப்படி கத்தும் நான் பார்த்தது இல்ல காவியா. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சிரிக்கிறத பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. சரி வாங்க போலாம். இது மானை பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்க கத்துன கத்துக்கு அது இன்னும் காட்ட விட்டே போயிருக்கோம். வாங்க போலாம். போனாலும் போயிருக்கோம். என்ன இல்ல, எப்படி போறது? இதெல்லாம் ஒரு மேட்டரா? சரி, நான் ஃபர்ஸ்ட் போயிடுறேன். ஓகே, வா. எப்படி? நான் கை கொடுக்குறேன். வா வா வா. ஐயோ அம்மா. சாமியை வேணுனது ஏன் தப்புதான். திரும்பவும் பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு பாக்குறேன். இன்ஜின்ல தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். இன்ஜின்ல ப்ராப்ளமா? அப்ப மெக்கானிக் வேணுமே. இந்த காட்டுக்குள்ள எங்க போய் மெக்கானிக்க தேடுறது? ஹலோ, எனக்கே பேசிக் மெக்கானிசம் தான் தெரியும். நானே ஹேண்டில் பண்ணிப்பேன். இப்ப ஸ்டார்ட் ஆகும் பாரு. உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியுமே. அப்போ நீ போய் டிரைவர் சீட்ல உட்காந்து கார் எடு. கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோ. கியரை போட்டு கிளச்சை டக்குன்னு ரிலீஸ் பண்ணு. அப்போ வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். ட்ரை பண்ணலாமா? போ. ஆக்சிலரேட்டர் கொடு. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். அப்படிதான் அப்படிதான். நல்லா நல்லா தள்ளுங்க. இன்னும் நல்லா. காவியா, எனக்கு ஹெல்ப் பண்ணி என்ன அப்படியே கரெக்ட் பண்ணிடலான்னு பாத்தியா? அது மட்டும் நடக்காது. நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வர வரைக்கும் நீ நடுக்காட்டிலேயே கடை. நில்லுன்றல. எங்க போன?
நெட்வொர்க் இல்லையே. என்ன பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டா. ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரியே நடந்திருக்குமோ? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. நடந்துருச்சு. விட்டு போயிட்டா. ஒரு வண்டியும் காணும். இப்படி நடுக்காட்டுல விட்டுட்டு போயிட்டாளே. எந்த எப்படி போறது? ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? நீனும் போலையா? போணுமா? இல்ல, எங்க நீ என்ன அப்படியே இங்க அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியோன்னு பயந்துட்ட. விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். ஆனா மனசு கேட்கல. நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் ஞாபகம் வந்துச்சா? அதான் திரும்ப யூ-டர்ன் போட்டு வந்துட்டேன். போலாமா? போலாம். உங்களுக்கு பசிக்குதா? இல்லையே. இல்ல, எனக்கு பசிக்குது. ஏதாவது ஹோட்டல் வந்தா நிப்பாட்டுறீங்களா? பசிக்குது, அவ்வளவுதானே. கவலையே படாத. இன்னைக்கு உனக்கு பெரிய விருந்தே வைக்கிறேன். சார், சார் எங்க சார் போறீங்க? ஹோட்டலுக்கு. இல்ல சார், ஹோட்டல்லாம் எதுவும் இல்லை இன்னைக்கு. நாங்களே எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இங்க பெங்களூர் ஃபுல்லா கலவரமா இருக்கு சார். போற வழியில எதுவும் இருக்காது. நீங்க கிளம்புங்க சார். அப்படியா? சரி, பக்கத்துல வேற ஏதாவது ஹோட்டல் இருக்கா? இல்ல சார், பக்கத்துல எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஒரு வேளை பார்க்கலாம். நீங்க கிளம்புங்க. சரி, ஓகேங்க. சரி, வா. தேங்க்யூ. ஓகே சார். வேற ஹோட்டல் இருக்கும், பார்த்துக்கலாம். அதுதான் லாஸ்ட் அப்டேட் அவங்கிட்ட இருந்து. சித்தப்பா, என்னங்க குடுமா. என்னங்க அத்தை? குடுமா, உட்காரு பிரியா. ஹோம்ல உள்ள பசங்களை எல்லாம் டூருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ட்ரிப் எப்படிமா இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்தை. பசங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பிரியாக்கா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் அனிதா பாப்பா? உங்க ஹோம்ல இருக்க குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போனீங்கல்ல, அவங்களோட சேர்த்து என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஆமாண்டா, உன்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா மறந்துட்டேன். சுத்தமா ஞாபகமே இல்ல.
ஏமா பிரியா, இவ வரேன்னு சொன்னாலும் இவ அம்மா அப்படியே விட்டுருவாளா? நீ வேற ஏம்மா, அப்படியே விட்டாலும் இவ பண்ற வாழ்த்தன இருக்க தாங்க முடியாது. குழந்தைங்கன்னா சேட்டை பண்ணதான் செய்வாங்க சித்தப்பா. அனிதா குட்டி, அடுத்த தடவை போகும்போது அக்கா உன்னை கூட்டிட்டு போறேன், சரியா? அத்தை, அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, ஹோம்ல இருக்கிற பசங்க நாங்கெல்லாம் பீச்ல விளையாடிட்டு இருந்தோம். அப்போ பயங்கர கஷ்டமாயிடுச்சு அத்தை. ஓய் குட்டி, ஜீவா மட்டும் இல்லனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கோன்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஜீவா இன்னைக்கு பண்ண உதவிய என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் அத்தை. என்னங்க நீங்க அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல, விடுங்க. என்னம்மா இது? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? வந்த உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. கேட்ட எங்களுக்கே இவ்ளோ பதட்டமா இருக்கு. நல்ல வேளை கடவுளை பார்த்துதான் ஜீவாவை உன் கூட அனுப்பியிருக்கு. இல்லனா என்ன ஆயிருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் அத்தை. ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கொண்டு இருக்கும். அட விடுமா, அதான் மாப்பிள்ள கூட இருந்து அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிட்டால. ஏமா பிரியா, ஜீவா கூட டூர்ல ஏதாவது போட்டோஸ் எடுத்திருந்தா காட்டுமா? பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எப்போ நீங்க இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அதான் எங்க ஆசை. கவலைப்படாதக்கா, ஜீவா பக்குவமானவன், பிரியா பிராக்டிக்கலான பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா தம்பி, கூடிய சீக்கிரம் பார்த்தியும் காவியாவும் ஒண்ணு சேரணும். பிரியா, உன்கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்னத்த? காவியா மட்டும் எக்ஸாமுக்கு தனியா போகல, பார்த்தியும் கூட போயிருக்கான். அப்படியா? ஆமாமா, இன்னைக்கு அங்க ஏதோ பந்தான், அதனால பஸ் எல்லாம் ஓடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் பார்த்தி தான் யாரோ அவனோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவனோட காரை எடுத்துட்டு வர சொல்லி இப்ப அவளை எக்ஸாமுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நல்ல வேளை பார்த்திபன் கூட போனாரு, இல்லனா காவியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஆமாமா, இந்த எக்ஸாம்காக தான் அவ இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தா. ஒருவேளை இதை எழுத முடியாம போயிருந்தா அவ ரொம்ப உடஞ்சு போயிருப்பா. அதான் பார்த்தி மாப்பிள்ள சரியான டைம்ல கூட போயிருக்கான்ல. இனிமே எந்த கவலையும் இல்லம்மா. உனக்கு எப்படி ஜீவா சரியான சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணனோ, அதே மாதிரி காவியாக்கு பார்த்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான். நமக்கு நிறைய போட்டோஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணிருக்காமா. சரி, காட்டுக்கா. பாத்தியா, பாரு. ஜீவா பாருங்களேன், அத்தை கொடுங்க. இந்த பாரு மாப்பிள்ள, இந்த பாரு. பார்த்தி காவியாவை சீக்கிரம் இம்ப்ரெஸ் பண்ணிடுவாருன்னு தோணுது.
கரெக்டாக சொன்னமா. எங்க இறங்குறீங்க? ஹோட்டலுக்கு. அந்த போர்டை கொஞ்சம் பாருங்க. க்ளோஸ்டா? சரி, மறதா கடை இருக்கான்னு பார்ப்போம். இப்படியே எல்லா ஹோட்டலும் க்ளோஸ்டுன்னு போட்டிருந்தா எங்க தான் போய் சாப்பிடுறது? ஒரு 10 மினிட்ஸ் பொறுத்துக்கோ, அதுக்குள்ள ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிடலாம். இப்படியே 10 நிமிஷம்னு சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நைட்டுக்குள்ள என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போயிடுவீங்கல்ல? டென்ஷன் ஆகாத, கண்டுபிடிச்சிடலாம். கண்ணில் பட்டா நிப்பாட்டுங்க. என்னாச்சு? ரிவர்ஸ் போங்களேன். கவியா, இது தட்டு கடை. இங்கேயா சாப்பிடலாம் சொல்ற? தட்டு கடையா? அதான் பெரிய ஹோட்டல்லாம் மூடி வச்சிருக்காங்கல்ல, இங்கேயே சாப்பிடலாம். இது கொஞ்சம் லோக்கலா இருக்கும். பெரிய ஹோட்டல்லையும் அதே தோசை தான், இங்கேயும் அதே தோசை தான். சாப்பிட்ற இடம் தானே வேற. உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ம், அப்போ வாங்க. சாப்பாடு காலியோ? ஆள் இருக்காங்களா? போய் கேட்போம். உட்கார். சொல்லுங்கண்ணே, ஆ, என்னென்ன வேணும்? அண்ணா, டிஃபன் இருக்கா? எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. காலி ஆயிடுச்சா? காலியா? அப்போ இங்கேயும் இல்லையா? அண்ணா, எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கு. இவங்களுக்கு வேற பயங்கரமா பசிக்குதான். ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். இருக்குண்ணே, வரேன். அண்ணா, சாப்பாடு எதுவும் இல்லை, ஆனா கொஞ்சோண்டு மாவு இருக்கு. தோசை ஊத்தி தரேன், ஆனா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். ஆ, அது போதும். அதை எனக்கே ஊத்தி கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுருவேன். அப்ப அவர் சாப்பிட வேணாங்களா? அவருக்கு பசிக்கலையா? எனக்கு தான் பசிக்குது. ஆமா ஆமா. சரிங்க, அவங்களுக்கே கொடுங்க. அண்ணே, ஆனியன் இருக்கு? இருக்குமா? அது அப்படியே பொடி பொடியா நறுக்கி மலைச்சாரல் மாதிரி தூவி விடுங்க. அண்ணே, பொடி இருக்கு? அதுவும் இருக்குமா? அது அப்படியே மேலாப்ல தூவி விட்டுருங்க. அண்ணே, நெய் இருக்கு? இருக்குமா? அது அப்படியே சட்டியோட ஊத்திருங்க. நெய் தானே, ஊத்திடுவாங்க. சாப்பிடு சாப்பிடு. அண்ணா, இன்னும் கொஞ்சம் மாவு இருக்கா? 2 தோசை ஊத்தலாண்ணே. அப்படியா? அப்ப இந்த 2 தோசை எனக்கே ஊத்தி கொடுத்துருங்க. செம்ம பசி. அடி பாவி, ஒரு தோசை சாப்பிட்டது பத்தாதுன்னு ஒட்டுமொத்த மாவையும் முழுங்கிடுவா போல இருக்கு. இந்த தீனி திங்கிறா. இந்த தோசை மாதிரியே ஊத்தணுமாமா? இல்ல, அதுல வந்து ஆனியன் போட்டு ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி கொடுங்க. சரிங்கம்மா.
அந்த 3 முட்டையை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த முட்டைங்களை உடைச்சு ஆம்லெட். அந்த 3 முட்டையில ஒரு ஆம்லெட், ஒரு ஹாஃப் பாயில், ஒரு கலக்கி. இதையாவது விட்டு வச்சாலே. ஹை, வாழைப்பழம். சூப்பர். என்னடா சாப்பிடும்போது ஏதோ மிஸ் ஆகுதேன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு.